பரிசுத்தாவின் கிரியைக நாமத்தினாலே ஆமென். தாராள காலமாக நாம் யாவரும் முழங்கால் பிடித்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கர்த்தர் இந்த பரிசுத்த நாளை நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த நன்மையினாலே நம்மை நிரப்பும்படியாக அவருடைய தெய்வீக கிருபையினால் நம் மத்தியில ஒவ்வொரு நாளும் நிறைவாக இருக்கும்படியாக அவருடைய பரிசுத்த சமூகத்திலே நாம் மகிழ்ந்திருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மை பலப்படுத்தும்படியாக இந்த கொடிய காலங்களில் கர்த்தருடைய கிருபை இரக்கம் அவருடைய ஐஸ்வர்யம் அவருடைய மாறாத தயவு நம் மத்தியில நிறைவாயிருந்து நம்மை நடத்தும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த சன்னிதானத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய சன்னிதானத்துல நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய கிருபை ஐஸ்வர்யத்துக்காக இந்த ஆராதனை முதல் முடிவு மட்டும் கர்த்தர் தன்னுடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய சன்னிதானத்துல ஒப்பு கொடுத்து நம் மத்தியில் இருக்கிற நிலையாக நம்மை இந்த ஆரம்ப ஜபத்துக்கு நேராக நடத்துவார்கள். Wonder
புஸ்தகம் 84ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிக்க கேட்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்கிற சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம். Our responsible reading Psalms 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகையிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உண்மையிலே பலன் கொடுக்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் நலத்தின் மேல் நலம் அடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கனவுமாயும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார். கடைசி வசனத்தை யாரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த பயபக்தியோடு அறிவிச்சிருக்கும். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வகுல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்களுக்கு உற்பத்தி தந்தார். ஒரு காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் தேர்ந்தெடுத்தார். பரமண்டலத்திலே சர்வகுல பிதாவாகிய தேவனுடைய வாசபாசம் பெற்றிருக்கிறார். அவருக்கு ஜீவனோடு மருத்துவ நியாயத்தை கூறுவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவியும் பரிசுத்தமாகியும் காவலும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவமன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் தூக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நாம் ஏற்பட்டது. நாம் எக்காலத்தும் தேவனுடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளை வைத்துக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவும் சுத்த இருதயத்தோடு தான் சத்தோடு பரமகுருவாசன தண்டையில் சேர்த்து பாவத்தை செய்யப்படுவோம். யாவும் முழங்கால் பாவத்தை சேர்ந்து எடுப்போம். சர்வாவதி விருதாவை தப்பி போன ஆளுகளை போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழியை அழைத்து போனோம். எங்களின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நடந்தோம். அப்படி பரிசுத்த கற்பனைகளை பூர்வமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து கொண்டோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, மனிதருக்கு அழைச்சிட்டு பரவாயில்லை இவ்வாழ்க்கையுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு தப்பிதங்களை அடிக்கடி மேல் பொறுமையாகும். பாவத்தை யுத்த துக்கப்படுத்தங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கப்படுத்தாவே இப்படி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நாங்கள் ஆமென். தட்டத்தை ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிறாவே தினாமம் பசுவதாக திராட்சி பொழுதாக விசுத்தப்பாக்களை செய்யப்படுகிறது போல புகழை செய்யப்படுதாக அங்கிருக்கும் யாருக்கும் தேவர்களுக்காக
எங்களுக்கு விரோதமாக நாம் மன்னிக்க எங்கள் குற்றங்களை எங்களுக்கு பிரவேசிக்கும் நாம் தீர்த்து ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையதே. ஆமென். உட்கார்வோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது பரிசுத்த மத்தேயுவின் நற்செய்தி புத்தகம் 25 வசனங்கள் 1 துவங்கி 13 வசனங்களுடைய நாம் வாசிக்க கேட்போம். Matthew chapter 25 verses 16 from 1 to 13. நாளுக்காக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 முடிய. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தியில்லாதவர்கள் புத்தியில்லாதவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போய்விட்டே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்றவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உடைய அடியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியா விழித்திருங்கள் என்றது. கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதிப்பார். கடவுள் நாம் இந்த திருவார்த்தைகளை நம்முடைய நித்திய ஜீவனுக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. நாம் யாவும் எடுத்து நின்று பாடல் 252வது பாடல். பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேலை ஒரு அடியனை இப்படி புருஷத்தை போல நடத்தி இதனை ஆட்கொள்ளும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஆராதனையில ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொள்ளும். நாம் யாவும் ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஏதோ கடமைக்காக அல்ல, கர்த்தருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் முழு இருதயத்தோடு கூட அவரை ஆராதிக்க முடியாது, அவரை தொழுது கொள்ள முடியாது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. அந்த உன்னத உணர்வோடு கூட நாம் நம்முடைய இருதயங்களை ஆண்டோடைய கரத்தில் ஒப்புக்கொள்ளும். பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேனே இந்த வேலை அடியேனை திருசுத்தம் போல பரணே
உடைய பரிசுத்த புயத்தினாலே எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர்கள். எல்லா தயவுகளுக்காக எல்லா வாய்ப்புகளும் ஆவியானவரே, எங்களை அபிஷேகிப்பவரே, எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறவரே, எங்களுக்கு சுகபல ஜீவன் தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்களுடைய நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. உலகத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. ஆண்டவருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாம் காத்து இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேச முடியாது. இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மை ஆட்கொள்ள முடியாது. இப்பொழுது ஒரு பெரிய கொடிய நோயினால் இந்த உலகமே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவரும் மீதும் ஊற்றப்பட முடியாது. கர்த்தருடைய தெய்வீக ஆசீர்வாதம் அதை நடக்கும். ஆண்டவருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் தேசத்தின் கட்சி வியாதியிலிருந்து ஜனங்கள் விடுதலை நாம் கேட்க போகிற சத்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துகிறார். பேராய்வு எல்லாவற்றையும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்ம திரும்ப கனகராட்சியா நம்ம இந்த ஜபத்துக்கு நேராக அப்பா நன்றி ராஜா, அப்பா எங்களை நல்லா அப்பா அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதனை அப்பா ஆகாத சொந்தக்கு அப்பா எங்களை பாவங்களுக்கு தக்கதாக எங்கள் தண்டியாதபடி அப்பா அதை கொண்டு என்னை என் குடும்பத்தை திருச்சல் மக்களை அப்பா என் தகப்படிகள் பன்னெண்டு மக்களை இந்த மாதிரி பாதுகாத்ததற்காக அப்படி சோதனை எங்களை நாங்கள் சபையோடு ஒருவரோடு எழுந்து சத்துணத்தை அப்பா கோடான கோடி மக்கள் தகப்படே அப்பா அந்த கோவிலெல்லாம் பாதிக்கப்பட்டப்பா சிறு கோவில் முதற்கொண்டப்பா முதியோர் உரையை தகப்பட்டு உலக வீடுகள் தகப்பே அப்பா அச்சுறுத்தப்பட்டு மக்கள் மனித கொண்டிருக்காங்கப்பா தெய்வமுக்கு நன்றிப்பா தேவையே காவல் கோபம் அப்பா சிறு குழந்தைகள் தாய் தகப்பனை பார்க்க முடியாத சிறை
தகப்பனே, வாழும் திறக்கப்பட்ட தகப்பனே, சத்துருக்கள் அழிக்கப்படும் தகப்பனே, முழு உலகம் தகப்பனே, இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் தகப்பனே, ஒரு நிமிடத்தில் சுகப்பட்டு தகப்பனே, கொரோனாசி பாத்திரமாய் காணப்படும் தகப்பனே, இந்த அதிசயத்தின் உலகம் கண்டுகொள்ளும் தகப்பனே, அதுமாக செய்யப்படுவதற்காக நான் கேட்போம். காலமுடைய கரங்கள் இருக்கிறதா நீ நேற்றவர்கள் இதுவாடி செய்யப்படுவதற்காக போராடி சொல்லுவோம். இந்த விண்ணப்பத்தில் கேட்டபடியாவது நன்றி சொல்லி எங்கள் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பணியோட தாழ்வுடைய நல்லா பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளதோடு நாம் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியின் பரிசுத்தமான கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக நாம் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இப்பொழுது பரிசுத்த மகிமையின் பிரசனம் எங்க மத்தியில நிறைவாயிருக்கிறபடினாலே நாம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, வேதத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர்களோடு கூட நீ பேசும்படியாய் நாங்கள் நீ பேசாத கல்லோ மரமோ அல்ல, நீ பேசுகிற ஆண்டவர். இப்பொழுது என்னோடும் எங்களோடும் நீ இடைபடும் வேதத்தின் மகத்துவத்தை நாம் கொண்டுவர கர்த்தர் உதவுகிறார். இயேசுவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற முடியாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேச நாமத்தில் உங்களோடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாளிலே மத்தியில் நிற்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் தியானத்துக்காக தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது பரிசுத்த மத்தேயு நற்செய்தி புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆண்டவரின் வருகைக்கு நாம் ஆயத்தமா? ஆண்டவர் வருகிற நாளையோ நாளையோ நாம் அறிய வேண்டும். இன்னைக்கு இந்த கோவிட்-19 குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. ஒரு சில காரியங்களிலே எனக்கு உடன்பாடு இருக்கு, ஒரு சில காரியங்களிலே உடன்பாடு இல்லை. ஒரு சில ஊழியக்காரர்கள் டிவியில பேசுறது கேட்டேன், பேஸ்புக்ல பேசுறது கேட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம பாவம் செஞ்சோம், அதனாலதான் ஆண்டவர் கோவிட்-19 என்ன பண்ணியிருக்காரு, அனுமதிச்சிருக்காரு. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் ஏன் புறஜாதியாக அடிக்கணும்? பாவம் செஞ்சு நாம ஆண்டவர் வந்து எப்பவுமே அவருடைய ஸ்டாண்டர்ட் தெளிவா இருக்காங்க. எகிப்தியருக்கு வரப்படின வியாதி வந்து இஸ்ரவேலுக்கு வரப்படும். ஏன்? ஆண்டவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும். ஆமாதான். அதே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது புறஜாதியாராகிய பாபிலோனிய ராஜாக்களுடைய கையில ஆண்டவர் இஸ்ரவேலை விட்டு கொடுத்தார். ஒருவேளை ஆண்டவருடைய வருகைக்கான ஒரு அறிகுறியா இருக்கலாம், அதை நான் நம்புறேன். ஆனா
ஆண்டவர் நம்மை கொண்டு எல்லாரையும் அழிச்சிட்டு இருக்காருன்றத அதில் எனக்கு உணர்வாக இருக்கிறேன். ஆண்டவர் நம்மை வேறுபடுத்தி எடுத்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ராஜரீக கூட்டமாய் சொந்த ஜனமாய் நம்மை தெரிந்து கொண்டு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு வருகைக்கு காத்திருக்கும் கூட்டத்தை மேலும் 2 விதமாக பிரிக்கிறது. வாழ்க்கையில் எப்படி நல்லது கெட்டது பகல் இரவு அப்படின்னலாம் இருக்கிறது போல வருகைக்காக கர்த்தருடைய வருகைக்காக காத்திருப்போரின் கூட்டத்துல ஆயத்தமுள்ள ஒரு கூட்டம், ஆயத்தமில்லாத ஒரு கூட்டம். மத்திய 25ஆம் அதிகாரத்தை போலவே மல்கியா தீர்க்கதரிசி 12 தீர்க்கதரிசிகள 12 சின்ன தீர்க்கதரிசிங்க புஸ்தகங்கள் விட்டு அதுல மல்கியா தீர்க்கதரிசியும் ஒருவர். மல்கியா என்பதற்கு கடவுளின் தூதன் என்று பொருள். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கிறது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை என்ன பண்ணுவான், ஆயத்தம் எனக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக ஒரு தூதனை அனுப்புகிறேன். இவர் பெர்சிய ராஜாவாகிய ஜெர்சஸுடைய காலத்துல தீர்க்க தரிசனம் உரைத்தவர். இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுடைய மாண்பை அல்லது கடவுளுடைய அந்த புகழை வெளிப்படுத்தாமல் கர்த்தருக்கு எவ்விதமாய் அருவருப்பானார்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் எப்படி கர்த்தருக்கு அருவருப்பானார்கள் அப்படின்றத குறித்து மல்கியா 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் எதனால் அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள், கர்த்தருடைய பந்தி என்ன வச்சு போயிற்றென்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது கொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதை நசல் கொண்டதை கொண்டு வந்தாலும் அது கொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ உன் முகத்தை பார்ப்போனோ என்று சேனைகளை கட்ட எல்லா அலுவலப்பான காரியங்களையும் ஆண்டவருக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க, செய்தார்கள். இதெல்லாம் சொல்லிட்டு அந்த அதிகாரத்தினுடைய 11வது வசனத்துல சொல்றாரு, இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார், இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளை கட்ட கேட்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 11வது வசனத்துல சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும், எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகள் கட்ட சொல்லுகிறார். ஆகையால் அந்த கர்த்தருடைய மகத்துவமான நாமத்துக்கு பயந்து நீங்கள் எல்லாரும் மனதிருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லிக்கொண்டே தொடர்ந்து அவர் சொல்லப்படுது. 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இதோ நான் என்னுடைய தூதனை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனத்துல சொல்றாரு, ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார், அவர் புலப்படுகிறவனுடைய அக்னியை போலவும் மன்னாருடைய சௌகாரியத்தை போலவும் இருப்பான். அவருடைய நாளை சகிக்க முடியாது, அவருக்கு முன்பாக நம்ம என்ன பண்ண முடியாது, நிலை இருக்க முடியாது. எப்பங்க நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இல்லை. வாசிக்க கேட்ட மத்தேயுவின் நற்செய்தி புத்தகம் 25ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களை அதான் 2 கூட்டம், ஒன்று ஆயத்தமுள்ள கூட்டம், இன்னொன்று ஆயத்தமில்லாத. அந்த ஆவிக்குரிய ஆயத்தம் இது. இன்னைக்கு ஆண்டவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா? நீங்க ஆண்டவர் பழைய ஏற்பாடுல ஆயத்தம் உள்ளவர்கள், அதாவது ஆண்டவருடைய பணிக்கேற்று ஆயத்தமாய் வருகிறவர்கள் அபிஷேக எண்ணெயால அபிஷேகம் தாயத்தால என்ன பண்ணாரு, அபிஷேகம். நீங்க யாத்திராகும் 29ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம்,
இதெல்லாம் வாசித்தோம்னா ராஜாக்களை தெரிந்தெடுக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை அபிஷேக தைலத்தால் என்ன பண்ணாரு? அபிஷேகம். இன்னைக்கு அபிஷேகத்தின் அடையாளமாக அந்த எண்ணெய் இருந்தது போல நான் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு ஏதாவது அடையாளம் இருக்கிறதா? மல்கியா 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் சொல்கிறது, இதோ சூளையை போல் இருக்கிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் குறும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேலையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர். ஆண்டவருடைய நாள் வரும்பொழுது ஆயத்தம் இல்லாதோர் எப்படி இருப்பாங்க? ஆயத்தம் உள்ளோர் எப்படி இருப்பாங்க? ஆயத்தம் இல்லாதோர் எப்படி இருப்பாங்களா? அக்கிரமம் செய்கிற யாவரும் அகங்காரிகள் யாவரும் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருப்பாங்க? துரும்பா இருப்பாங்க. வரப்போகிற அந்த நாள் அவர்கள் எப்படி பண்ணும்? அழிந்து போகும். ஆனா கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிற மக்கள், அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற, உண்மையாய் காத்திருக்கிற பிள்ளைகள், அவர் கொடுத்திருக்கிற அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை 2வது வசனத்தில் சொல்றாரு, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதில் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கற்றுகளை போல வளரும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளின் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். நீதிமானுக்கும் துர்மார்க்கனுக்கும், தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கும் தேவனுக்கு பயப்படாதவனுக்கும் வித்தியாசம். ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வகையறுக்கும் பொழுது அந்த மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் என்ன பண்ணுவார்? கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல அவருக்கு பயந்து அவருடைய வருகைக்காக நாம் காத்து போனோம்னா நமக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மகத்துவத்துக்கு அளவே கிடையாது. வாசிக்க கேட்ட 84ஆம் சங்கீதம் 10-11 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, எங்கள் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆதாமின் கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நம்புமை தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அழுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை என்ன பண்ண மாட்டாரு? வளர்க்காது. அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருந்தா அந்த நன்மையை, அந்த மகிமையை நம்மால் அனுபவிக்க முடியும். ஆண்டவருடைய வருகை நாளிலே நாம் மறுரூபமாக்கப்பட முடியும். சமூகத்துல நம்ம காத்து இல்ல. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 58. அப்பொழுது நீ கூப்பிடுவாய் 58. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழுப்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே. அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக பிரகாசி. சமீபத்துல பாருங்க, நாம சார் நீதி வெளிச்சத்தை போலாம், நியாயத்தை பற்றவர்கள் போலாம். இன்னைக்கு நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, ஆனால் அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அதற்காய் ஆயிரம். 2வது சொல்ற, அது சட்டைகளின் கீழ் என்ன இருக்கும்? ஆரோக்கியம். நீ
கொரோனாவை எதிர்கொள்ளனா அதுக்கு மெயினா என்ன வேணும்? நோய் எதிர்ப்பு சக்தி வேணும். ஆமாதான், அப்படிதானே சொல்றாங்க. அந்த ஆரோக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்வு எப்பவுமே ஒரு தனித்துவம் வாழ்வு. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை நாம அப்படியே பட்டியலிட்டுட்டே போறோம். நீங்க நீதிமொழிகளின் புஸ்தகத்துக்கு உங்களுடைய வேதத்தை திரும்பிச்சுன்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை யாராவது வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கனிகளுக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் அவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து நம்முடைய நன்மையினாலே நிரப்பி நம்முடைய ஆயுசு நாட்களை பெருகப்படுகிறார். நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கும் திட நம்பிக்கை, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம், அது நம்முடைய வாழ்க்கையில ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7, நீதிமொழிகள் 9:10. ஏசாயாவுக்கு தரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 11:3. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும், அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதிப்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை என்ன பண்ணுவாரா? சங்கரி. பிரியமான கடவுளே, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருடைய சமூகத்துல சுகந்த வாசனை, உகந்த வாசனை. நம்ம கர்த்தருக்கு பயத்தோடு கூட இருக்குமானால் அவருடைய வருகையிலே அவர் நம்மை எடுத்துக்கொள்றான். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே அதான் சொல்லப்படுகிறது. மல்கியா 3, 17, 18. என் சபத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். நாம் உண்மையா இருந்தா ஆண்டவர் நம்மை சரி, அவர் ஊழியம் செய்கிறவனையும் பார்க்கிறாரு, ஊழியம் செய்யாது. அவர் துன்மார்க்கனையும் பார்க்கிறாரு, நீதிமானையும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வருகைக்கு நாம் ஆயத்தமா இருந்தால் நம்ம இது நீதி சூரியன் அந்த சட்டைகளுக்கு ஆரோக்கியம். 3வது சொல்லுவோம், நீங்கள் கொடுத்த கற்றுகளைப் போல கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. 115ஆம் சங்கீதம் 11வது வசனம் சொல்லுது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வாதம். 11வது வசனத்திலிருந்து 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரையும் அவர் ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே எப்படி பண்ணுவாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆசீர்வாதம், அவருடைய ஆசீர்வாதம் அளவிட முடியாது. சங்கீதத்தின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்க சொன்னா, அந்த வசனத்தை வாசிக்க யாராவது சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்னாக உன்னை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெருசாய், அதுக்கு அளவே இல்லை. அது அளவில்லாத ஆசீர்வாதம், அளவில்லாத நன்மை, கொடுத்த கற்றுகள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது,
நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். மூணுமே கொடுக்கப்படுது. கர்த்தருக்கு நீங்க பயந்தா இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்குது. ஆண்டவருடைய வருகையில நாம மகிமையா எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். நித்திய ஜீவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய போராட்டங்கள்லாம் எதை நோக்கிதான் இருக்கு? ஆண்டவருடைய நித்திய வீட்டுக்குள்ள நாம பிரவேசிக்கும். இந்த மூணுமே ஆண்டவருக்கு பயப்படுகிறதுனால நமக்கு கிடைக்குது. நம்முடைய வாழ்க்கையில வறட்சிகள் இருக்கு. ஆனா எல்லா நேரத்திலும் ஆசீர்வாதமும் இருக்குன்னு நாம நம்ப முடியாது. தோல்விகள் வரலாம், தோல்விகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனாலும் ஒரு நம்பிக்கை. ஆபூக்கு தீர்க்கதரிசி சொல்லும்பொழுது ஆபூக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, ஆபூக்கு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிளையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் அவருடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தரை பலன் அவரை கால்களை மாற்றாக போராக்கி உயரமான ஸ்தலத்துல என்ன பண்ணுவாரு? நடக்கும். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. வருகைக்காக நம்ம காத்திருப்போம். எந்த சூழ்நிலையும் என்ன வந்தாலும் நான் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாயிருப்பேன். அவருடைய சமூகத்துல நான் காத்திருப்பேன், நான் ஆயத்தமா இருப்பேன்னு சொல்லி நம்ம ஒப்புக் கொடுக்கப்படுது. ஆண்டவர் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மாற்றமில்லை, மகிமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கண்டு நம்மை நடத்துவார். கர்த்ததாமே இந்த திருவார்த்தைகள் நம்முடைய நித்திய ஜீவனுக்கு என்று ஆசீர்வாதத்து தருவாராக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். திருச்சபையினுடைய எந்த ஐக்கியங்களும் நடைபெறாது. கடந்த 2 நாட்களாக சனிக்கிழமையும் கர்ஃபியூ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசு ஆலோசித்து வருகிறது. ஒருவேளை உங்களுக்கு ஃபர்தரா எந்த இன்டிமேஷனும் கொடுக்கிற வரைக்கும் சனிக்கிழமை காலை ஆராதனை நடைபெறும். ஒருவேளை இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமானால் மூப்பர் குழுவோடு கூட கலந்து ஆலோசித்து இதனுடைய முடிவை உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும். எந்த அறிவிப்புகளும் வரல அப்படின்னு சொன்னா சனிக்கிழமை தொடர்ந்து நம்முடைய ஆலய ஆராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு ஜப குறிப்புக்காக நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை திருப்பத்தூர் ஆதியூர் திருச்சபையில போதகராக பணியாற்றி கொண்டிருக்கிற போதகர் பால் சுந்தர்சிங், அவங்களுடைய மனைவி வந்து ராணுவத்துல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பூனேல இருக்கிற ராணுவ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த வாரத்தில் அவங்க கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த சகோதரிக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி கர்த்தர் அந்த போதகருடைய மனைவிக்கு நல்ல சுகத்தை கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, நம்முடைய நன்மையை அவர்களிட விலக செய்யும்படியாக உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப ஜபங்களில அன்பு சகோதரர் பால் சுந்தர்சிங்காக அவருடைய மனைவிக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் நாட்களில் பிறந்த நாள் திருமண நாள் காணப்போகிற பிள்ளைகளை வாழ்த்துவோம். திருமண நாட்களிலே பிறந்த நாட்கள் 15ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற மோச சபைகளுக்காக, 16ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற ஜெயசீலன் சன்னா ரவிக்குமார் அவர்களுக்காக, 18ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற வினோத் சன்னா பாரமார் அவர்களுக்காக, 18ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற கண்மணி டாக்டர் தாமஸ் அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நிறைவாக நாம் யாவும் எழுந்து நின்று பாடல் 108வது பாடலை கால சத்தமானி தொகுக்கிறது இயேசு மகாராஜனை வந்திருவார் பாடலை பாடும்பொழுது நம்மை நம்முடைய காணிக்கை ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணம். கால சத்தம் வாணி இயேசு மகாராஜன். இந்த காலவேளைக்காக நாம் உண்மை துதிக்கிறோம். இந்த காலவேளையிலே பரிசுத்த சன்னிதானத்திலே அந்த கடந்து வந்து உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்க
கர்த்தருக்கு தந்த எல்லாவிதமான கிருபைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனுடைய பரிசுத்த கிருபைக்காக உடைய நன்மைக்காக எங்கள் மீது நிறைவாய் இருந்ததே அந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை காத்துக்கொள்ளும். உடைய பரிசுத்த நன்மையினால் நீர் எங்களை ஆசீர்வதியும். நீர் எங்களை பலப்படுத்தும். உடைய பரிசுத்த சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதும் ஆயுதமுள்ள பிள்ளைதான் உடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படும். நீர் எங்களுக்கு உதவிதான் கர்த்தாவே. அதற்கு எங்களை தகுதிப்படும் கர்த்தாவே. உடைய சமூகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுதந்திரிக்க நீர் எங்களுக்கு உதவும். பழைய காணிக்கைகளை கர்த்தர் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதி இதனுடைய பலனை கருத்திலிருந்து நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு அருள் செய்யும்படியாக இருந்துச்சு. ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பரிசுத்த சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரியவர் மாறாதவராய் நன்மையான ஈவுகளை தான் நீர் ஆசீர்வதி கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்ளும். இப்பொழுது உலகமெங்கோ கர்த்தாவை பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தாவை பாதிப்பை கொண்டு வந்திருக்கிற அந்த கோவிட்-19 கர்த்தாவை ஜனங்கள் அவதிக்குள்ளாயிருக்கிறதை கர்த்தராக கர்த்தாவை ஒரு முடிவு என் தேவன் கட்டளையிட்டார். உமாலை மாத்திரம் இது கூடும் உமாலை கூடாத காரியம் ஒன்றுமே சமூகத்தில் எங்களை ஒப்புக்கொள். இப்பொழுது கர்நாடகா மாநிலத்துக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். மாநிலம் முழுவதும் விசேஷமாய் பெங்களூர் பாதிப்பு அதிகமாய் கொண்டிருக்கிறதை கர்த்தராக கர்த்தாவினுடைய பரிசுத்த நன்மையினால் இவை எல்லாவற்றையும் நீ மாற்றும்படியாக இருந்துச்சு. பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்போம் கர்த்தாவே. பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்போம். ஜனங்களை கண்ணோக்கி பார்ப்போம். திருநாமத்துக்கே மகிமை எங்களுக்கு அலசம் முடிய நாமத்துக்கே மகிமை கரத்துல தாழ்த்து தாராளத்தை தோக்குங்கள் முடியும். நீரை மத்தியில் பிரசன்னராகி மகிமைப்பட்டதுக்காக சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கற்றுக் கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல தாழ்மையான செபக்கேளுங்கள் நல்லது தாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் இன்றுமே சதா காலங்களில் நம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை நிறைவாய் தங்கி தாவிடுகிறார்.